ஏன்பா குசேலரோட 60 சிம்பிளா இருக்குன்னு நினைச்சேன் அமக்களை படுத்தி விட்டார. குசேலர் சாதாரணமான ஆளா? தமிழ்நாட்டிலே விரல் விட்டு என்ன கூட கோடி சொல்ல ஒருத்தர். அவருக்கு ஏற்றுமதி இறக்குமதி ஏகப்பட்ட பிசினஸ் இருக்கு. அவரோட 60 சிம்பிளா எடுத்து வரா என்ன? கிருஷ்ணா பத்திரிக்கை எல்லாம் ஒருத்தர் விடாம எல்லாரும் கொடுத்துட்டியா? எல்லாத்தையும் கொடுத்தாச்சுப்பா. அப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே என் கண்ணே பற்றும் போல இருக்கு. உன் கல்யாண தண்ணிக்கு பார்த்தப்ப எப்படி இருந்தியோ இன்னைக்கு அப்படியே தாம்பா இருக்க, புது மாப்பிள்ள மாதிரி. இந்த பாரு சுசிலா பாத்தியா, கல்யாணத்துல பார்த்ததை விட இப்பதான் அழகா இருக்கா. போங்க, எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிட்டே இருப்பீங்க. வெக்கத்தை பாரு. அப்பா உங்களதான் சத்தம் போட்டு சிரிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இவன் ஒருத்தன் MBBS படிச்சாலும் படிச்சா என்ன கவனிக்கிறதே வேலையா போச்சு. ஹார்ட் பேஷண்ட் பண்ணீங்க, அதுக்காக தான் அப்படி சொல்றேன். கிருஷ்ணா, வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு தெரியாத உனக்கு. ஏன்பா குசேலா, 60ஆம் கல்யாணம்னா 60 குடம் தண்ணி ஊத்துவாங்க. இங்க 60 சொம்பு தானே இருக்கு. அதுக்கு காரணம் நாங்க இல்ல, இந்த வீட்டுல ஆளினா அழகராஜ் அழகப்பன் தான் காரணம். அழகப்பனா? யார் அந்த அழகப்பன்? அந்த பேருக்கு சொந்தக்காரன் நான் தான், இந்த வீட்டுக்கு வேலைக்காரன் நான் தான். சின்ன அண்ணாமலைன்னு ஒரு பெரியவர். இதே கல்யாண மண்டபத்துல இதே விசேஷம். பெரிய பெரிய குடத்துல தண்ணியை கொண்டு ஊத்துனாங்க. 60ஆம் கூட ஊத்தும் போது விசேஷம் விவகாரமாயி போச்சு. அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு. ஆக்சுவலா நாங்க டீஸ்பூன்ல தான் யோசனை பண்ணோம். டிகாஷன் கொஞ்சம் அதிகமாயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த சொம்பு ஏற்பாடு. ஒன்றும் தப்பு இல்லையே. ஒண்ணு இல்ல. இதுக்கே ஃபீல் பண்ணா எப்படி? குடிங்க. அல்லப்பா உங்களுக்கு வேணுமா? நல்ல நேரத்துக்குள்ள ஒவ்வொருத்தரையா கூப்பிடு, வரிசையா வந்து தண்ணி ஊத்துட்டோம். உயர்ந்த மனிதன் அருணாச்சலம். त्र्यंबकवाचश्च प्रणायस्य धीमहि गंगावासो प्रयोदित गंगास्नाने शतस्ते கண்ணக்குடி சின்ன தம்பி ஆவுடையப்பன். सर्वदेवाय धीमहि तत्पुरुषो भवतो எங்க வீட்டு ரோமியோ இந்திரன். शिष्टार्थपूर्थो ओम முள்ளில்லாத ரோஜா ஈஸ்வரி. प्रादित्यं प्रणेशताय संध्याय धीमहि धियो यो येन प्रचोदयात् गंगास्नानाय கஸ்தூரி மஞ்சள் உமா. शांति शांति शांति. நெக்ஸ்ட் எங்க வீட்டு ரம்பை ஊர்வசி. அகிலாண்டேஸ்வரி மகேஸ்வரி ஐஸ்வர்யா. செல்லப்பொண்ணு ஹேமா. கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலத்தின்மதே. அடுத்து சுகம் தரும் லட்சுமி எழிலரசி. வாமா, நீ வரவா? இரு நானே வரேன். சாந்தி சாந்தி சாந்தி. பாத்துப்பா கிருஷ்ணா. அப்பா நீ என் புள்ள மாதிரி தானே, நீ ஊத்துப்பா. சரிப்பா. ஞானப்பழம் நல்லா இருக்கா? ஓ பேச்சா இருக்கே. அப்ப மந்திரம்? ஆமா மறந்துட்டேன். எதில விட்டேன்? வாழைப்பழத்தை ஃபுல்லா விட்டு இந்திர சுவாதியே நமக. ஓம் அக்னி தேவாய தீமகி. அழகப்பா, அக்னிமே நீ ஸ்வாஹா. ஊத்துல? ஓம் ஏன் நான் இந்த வீட்டு வேலைக்காரன். நான் உன்னை இந்த குடும்பத்துல ஒருத்தனா நினைக்கிறேன். வேறையா நினைச்சேன்னா ஊத்த வேண்டாம். அவ்வளவுலாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. தண்ணியை தேனாபிஷேகமா ஊத்துறேன். கொடுங்க. அக்னியே ஸ்வாஹா. ஓம் பிரஜாபதிஞ்சாய நமஹ. அக்னியே ஸ்வாஹா. வாடா பெரிய கருப்பா, என்னடா இப்படி கிளடுத்துட்டு போய் எனக்கு தாத்தா மாதிரி இருக்க? என் செட்டுன்னு வெளியில போய் சொல்லிடாத, எனக்கு வயசாகி போச்சு நினைச்சிட்டு போறாங்க. அட என்னப்பா பண்றது, புள்ள குட்டிங்க நல்லா இருக்கணும்னு அப்பா ஸ்தானத்துல நான் யோசிக்கிறதால தான் நான் இப்படி கழுத தட்டி போயிட்டேன். நீ எதை பத்தியுமே கவலைப்படாம சந்தோஷமா இருக்கிறதால தான் நீ என்னைக்குமே இளமையா இருக்க. வாங்க. குசேலா, ஒன்னா ரெண்டா பொண்ணு பசங்கன்னு 9 பேர் இருக்காங்கப்பா. இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி மாப்பிள மருமக பேரன் பேத்தி எடுத்து அதுக்கப்புறமா 60 கல்யாணம் பண்ணணுமாப்பா. நீனா கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி? போய் சுப்பையா, வந்தமா சொம்புல தண்ணி ஊத்தணுமான்னு இல்லாம குடம் குடமா டயலாக் பேசியிருந்தா எப்படி? சீக்கிரம் ஊத்துங்க. ஊத்திட்டா போகுது. இப்ப
இப்போ 60, 80, 100ன்னு நீயே கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா எப்படி? கொஞ்சம் யோசிப்பா. பெத்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது பெரிய சந்தோஷம் இல்லையா? இது எனக்கு 3வது அட்டாக். இந்த தடவை நீ ஜெயிப்பியா இல்லை எமன் ஜெயிப்பானா? உங்க உயிருக்கு ஒரு ஆபத்தும் இல்லப்பா. என் மகனா இந்த பதில சொல்றேன். ஒரு டாக்டரா உண்மையை சொல்லு. சாகிறத பத்தி எனக்கு பயம் இல்லை. ஆனா கடமையை செய்யாம போறோமேன்னு தான் வருத்தமா இருக்கு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கப்பா. சும்மா பெருசு. உன் தலையில அவ்வளவையும் இறக்கி வைக்க என் மனசு கேட்கல. என்னை 2 வயசு குழந்தையில இருந்து தோல்ல சுமந்தீங்க. நான் டாக்டருக்கு படிச்சு முடிக்கிற வரைக்கும் என்னை தாங்கி பிடிச்சிங்க. எங்க அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்து போனது கூட நீங்க சொல்லித்தான் எனக்கு தெரியும். நீங்க என்ன செய்ய சொன்னாலும் அது எனக்கு சுமை இல்லை, கௌரவம். நீங்க எனக்கு கொடுக்குற கௌரவம். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. என் பையன் பொண்ணு அத்தனை பேருக்கும் என் ஸ்தானத்துல இருந்து நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும். நான் கண்ணை மூடுறதுக்குள்ள அது நடக்கணும். அப்பதான் நான் செத்தா கூட என் ஆத்மா சாந்தேடையும். உங்க ஆசை நல்லபடியா நிறைவேறும்பா. நான் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பேன். அப்பாவுக்கு இப்ப எப்படி இருக்கு கிருஷ்ணா? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ட்ரீட்மெண்ட் கொடுத்து படுக்க வச்சிருக்கிறேன். ஆனா எத்தனை நாளைக்கு எத்தனை மணி நேரம்னு எதையும் உறுதியா சொல்ல முடியாது. அதுக்குள்ள அவருடைய கடைசி ஆசையை நிறைவேற்றி வைக்கணும். அதுக்கு நீ தான் முழு முயற்சி எடுக்கணும். எதுவா இருந்தாலும் சொல்லு, கண்டிப்பா நிறைவேற்றி வைக்கிறேன். பெத்த பிள்ளைங்க உங்க எல்லாத்துக்கும் ஒரே முகூர்த்தத்துல கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அருண், வீட்டுக்கு மூத்த மகன் நீ. நீ கல்யாணத்தை தள்ளி போட போட நம்ம தம்பி தங்கச்சி கல்யாணம் தள்ளி போயிட்டு இருக்கு. இனிமே கல்யாணத்தை தள்ளி போடாத. அப்படி இல்லப்பா, ஒரு குடும்பத்துக்கு மூத்த மருமகளா வரவ ஒரு தாயன் போட எல்லாரையும் அனுசரிச்சு போறவளா இருக்கணும். அப்படி இல்லாம எசக பசக நடந்தான்னு வச்சுக்குவேன், ஒன்னா இருக்கிற குடும்பம் கண்ணா அப்படின்னு சதுரி போயிடும். அதனாலதான் யோசிக்கிறேன். புரியாம பேசிட்டு இருக்க. நீ சொல்றத பார்த்தா தாய்க்கு தலைமகன் எவனுமே கல்யாணம் பண்ணிட்டது இல்லையா? வேணாப்பா, பேசாம தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுப்பா. அது எப்படி முடியாருன்னு? மூத்த மகன் நீ சும்மா இருக்கும்போது மத்தவங்க எப்படி சம்மதிப்பாங்க? நீ ஏதோ குழப்பத்துல இருக்க. இந்த பார், நீ நினைக்கிற மாதிரியே எல்லா குணாதிசயம் உள்ள பொண்ணா பார்த்து நாங்க செலக்ட் பண்றோம். தாலி கட்டுறதுக்கு மட்டும் நீ தயாரா இரு, மத்ததை நாங்க பாத்துக்கிறோம். ஏன்பா இன்னைக்கு பேப்பர்ல வித்தியாசமான விளம்பரம் வந்திருக்கே, படிச்சியா? படி கேக்குறேன். மணமகன்கள் மணமகள்கள் தேவை. 3 மணமகன்களுக்கு மணமகள் தேவை. 6 மணமகள்களுக்கு மணமகன்கள் தேவை. நாளை மறுநாள் புதன்கிழமை காலை 10 மணிக்கு கிருஷ்ணா இல்லத்தில் நேர்முக தேர்வு நடத்தி தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். தேர்வு செய்யப்படும் மணமக்களுக்கு ரூபாய் 1 கோடிக்கான சொத்தும் தனி குடித்தனத்திற்கான வசதியும் செய்து தரப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி டாக்டர் கிருஷ்ணா MD, நம்பர் 18, ஸ்கீம் ரோட், காம்தார் நகர், சென்னை 6,34,00,000. இது இந்தியாவிலே சூப்பர் பம்பர் பரிசு. இந்த வருஷத்திலே நாம காய்ச்சற பால்ல சூப்பர் டேஸ்ட் இதுதான். பால்னா இப்படி தாண்டா இருக்கணும். பண்ணி என்ன அருண், ராத்திரியில தான் வருவே, இப்ப பகல்ல வந்துட்டியே. சூப்பரா இருக்கு, டேஸ்ட் பண்றேன். அடி சும்மா இருப்பா, நானே சூடாக்குறேன், நீ வேற அரைச்சா அப்படி அரைச்சா. நம்ம இடத்துல சூடா வர்றவங்க எல்லாம் கூலா தான் போவாங்க. அதெல்லாம் விடு, சாப்பிடு. அட வேண்டாம், நீ முதல்ல வா. இந்தபடி. வா, அட வாய, முக்கியமான விஷயம் நீ வா. அப்பாக்கு ரொம்ப சீரியஸா இருக்குப்பா, ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கோம். அப்படியா? என்கிட்ட சொல்லல. சும்மா குறுக்கு பாச்சாருப்பா. அவர் எல்லா பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. எல்லா பசங்களுக்கும் ஒரு பொண்ணை பாக்குற மாதிரி எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து என் தலையில கட்டி வச்சிட்டாருன்னா அதான் உங்ககிட்ட ஐடியா கேட்டு போறான்னு வந்தேன். ஒரு பொண்ணை பார்த்து தாலி கட்டி குடும்பம் நடத்து, அதுல என்ன பிரச்சனை? அதுலதான் பிரச்சனையே இருக்குது. என்ன? நானு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறத வாக்கு கொடுத்திருக்கேன். ஓஹோ, லெவல்ல இருக்கா? அப்படின்னா அவங்க கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அதையும் ஒரு சிக்கல். அதுல என்ன சிக்கல்? அதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டாங்களா? ஜாதி விட்டு ஜாதியா? அது பரவாயில்லையா? மதம் விட்டு மதமா? அது எப்படி சமாளிக்கலாம்? மொடமா? வேற ஏதாவது பொண்ணெல்லாம் சூப்பரா இருக்கு. வேற என்னப்பா பிரச்சனை சொல்லு, சொன்னாதானே புரியும்.
தான் சாமி கூப்பிடுங்க, நீங்க சாமி கூப்பிடுங்க சாமியோ. சாமி நீங்க எங்களை சாமி கூப்பிடல, நாங்க உங்களை சாமி கூப்பிடல சாமி. சாரி சாமி. சாமி என்ன வச்சிருக்கீங்க சாமி? நரி நகை இருக்குது, புலி நகை இருக்குது. சாமி பாஸ் பண்ணி இருக்கு சாமியா. ஊசி மணி சாமியோ. எல்லாத்துலயும் ஒரு ரவுண்ட் போடுங்க சாமி. வாங்கி சாமி. இந்த சாமி வாங்கி சாமி. சாமி இருந்தாங்க. ஏன் சாமி பொம்பளை சாமி கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க சாமி. என்ன சாமி என்ன பார்த்து அப்படி கேட்டுப்பிட்டீங்க? அவங்க கிட்ட வாங்கினதெல்லாம் மறந்து வச்சா காணாம போயிடும். நான் கையை தொட்டு வரைஞ்சு வச்சா மனசு உசுரோட இருக்கிற வரைக்கும் மனசுக்குள்ளே இருக்கும். ஆளை பார்த்தா தெரியல, பச்சை குத்துற சாமியா. அப்படியா? இந்தாங்க வரேங்க. என் சாமி வாரேனும். பச்சை குத்துருக்காங்க அவங்க என் கையை தொட்ட உடனே. புரிஞ்சது. அப்புறம் கிளம்பு. எங்க? முதல்ல அந்த ராயல் ஃபேமிலி எங்க ஸ்டே பண்ணிருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வர்றோம். கமான். இதான் அவங்க ஃபேமிலி. பாரியா எவ்வளவு ஒத்துமையா கூட்டு குடும்பமா வாழ்றாங்க. அந்த ஒத்துமை நம்ம கிட்ட கூட இல்லையே. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா இவங்க எல்லாம் சொந்தம்னு சொல்லி அங்க வருவாங்கல்லே. சொந்த பந்தம் எல்லாம் எப்படி? கண்டிப்பா வருவாங்க. நீ மாமியார் வீட்டுக்கு தலை தீபாவளி சொல்லி இங்க வரணும்ல. வந்துதானே ஆகணும். தெளிவான முடிவில் இருக்கு. அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. அருணாச்சலம், உன் தம்பி தங்கச்சியை பத்தி ஏதாவது நினைச்சு பாத்தியா? அவங்க கிடக்குறாங்க, அவங்கள பத்தி நாம கவலை பண்ணா நாம நம்ம ரூட்ல போயிட்டே இருக்க வேண்டியதா? ஆமா, அதை பத்தி நமக்கு என்ன கவலை? சரி, இதுல உன் ஆளே இது. அங்க பாரு. எப்படி எப்படி? நல்லா இருக்கு. ஐயோ எப்படி? உன் கேரக்டர் என்னால புரிஞ்சிக்க முடியலையே. ஃபாரின்ல போய் எம்பிஏ படிச்ச நீ ஸ்காட்சை குடிக்கிற விட்டுட்டு காய்ச்சறதை குடிக்கிறேன். அதுலதான் உன் டேஸ்ட் அப்படி இருக்குன்னு பார்த்தா இப்படி ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி வச்சிருக்கு. எப்படி இந்த மாதிரி ஐடியா எல்லாம் உனக்கு கிடக்குது? அது ஒண்ணு ஃப்ரெண்டு, இந்த மாதிரி காஸ்ட்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கலப்பு திருமணத்திலே ஒரு புரட்சி பண்ணா அப்படின்னு ரொம்ப நாள் எனக்கு ஒரு ஆசை. அதெல்லாம் சும்மா ஆளை பிடிச்சு போச்சு, பட்டுன்னு விழுந்துட்டேன்னு சொல்லு. ஏதோ ஒன்று முதல்ல அந்த மேட்டர் முடிச்சுடு. அப்புறம் வரதட்சணைன்னு சொல்லி காரு பங்களா 100 பவன்ல செயின் கேட்க முடியாது. 2 டால்டா டின் 10 பாசுமணி மாலை மீறி போனா ஒரு புலிநகம் அதான் கிடக்கும். பரவாயில்ல? அடேங்க வெறும் இதுக்கு மேலே அன்னைக்கு ஒரு காரணத்தை சொன்னேன், இன்னைக்கு ஒரு காரணத்தை சொல்றேன். யார் அந்த சாமியாரு? என்ன சொன்னா? என்னோட ஜாதகத்துல தோஷம் இருக்குதாப்பா, என்ன கல்யாணம் பண்ணா என் பொண்டாட்டி தலைப்பிரசவத்திலே 12 குழந்தை பெத்து போட்டு செத்து போயிருவான். அந்த ஆள் தலையில அடிச்சு சத்தியம் பண்றாப்பா. என்னால ஒரு அப்பா இப்பனோட வாழ்க்கை பலியாயிரக்கூடாதுல்லப்பா. 21st செஞ்சுரி வரப்போது இதெல்லாம் போய் இந்த காலத்துல நம்பிக்கிட்டு இருக்க. அந்த சாமியார் யாருன்னு காமி, நான் பேசுறேன் அவங்ககிட்ட. வா போலாம். வணக்கம் சாமி. ஆயுஷ்மான் பவா. சாமிக்கு பேர் என்னவோ? என்னவா இருந்தா உனக்கு பிடிக்கும்? என் பேர் இல்ல சாமியா? இந்த பாரத நாட்டிலே விகடானந்த சுவாமின்னு சொன்னா தெரியாத ஆளே கிடையாது. நீ அறியாதது ஆச்சரியமா இருக்கு. நீங்க என்ன வேணாலும் இருந்துட்டு போங்க. ஒரு நல்ல காரியம் நடக்க போற இந்த நேரத்துல ஜாதகத்துல தோஷம், ஒரே பிரசவத்துல 12 குழந்தை பிறக்கும்னு சொல்லி ஒண்ணும் தெரியாத ஒரு அப்பாவை எப்படி ஏமாத்தி வச்சிருக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமாப்படுதா? அப்பாவியான பக்தனால தான் என்னை முழுசா புரிஞ்சிக்க முடியும். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு என்னோட மகிமை தெரியாது மகனே. எல்லா சாமியார்களும் ஜாதகத்துல தோஷம் இருக்கு பரிகாரம் பண்ணு சொல்லி காசை பிடுங்குவானுங்க. நீங்க எல்லாத்துக்கும் ஒரு படி மேல போய் ஒரே பிரசவத்துல 12 குழந்தை பிறக்கணும்னு சொல்லிருக்கீங்களே, அது சுத்த போய். ஏன்னா நானும் ஒரு டாக்டர் தொழில் செய்யறவன். இந்த பாருங்க, அருணாசலத்துக்கு சொன்ன தேதியில கல்யாணம் நடக்கும். நீங்க சொன்ன மாதிரி தலைப்புரசத்துல 12 குழந்தை பிறக்கல, அவனை அப்புறம் இருக்கு உங்களுக்கு வேட்டு. இந்த பார், இந்த ஆள்கிட்ட என்ன பேச்சு? வா போலாம். அந்த ஆளு கோச்சிட்டு போறா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாரா? அந்த ஆள் காசு கொடுத்து மெடிக்கல் சீட் வாங்கியாச்சு, ஒழுங்கா பிரிஸ்கிரிப்ஷன் எனக்கு தெரியாது, எங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க? செட்டப்பு. ஆவுடையப்பா, இப்ப கண்களுக்கு என்னையா பிரயோஜனம்? நீ ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு டாக்டர் கிட்ட சொல்லியிருந்தேன்னா அவர் ஒன்ன விட்டுட்டு மீதி 2 பேருக்கும் மணமகள் தேவைன்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருப்பாருல. இங்க பாருடா, ஏற்கனவே எங்க அப்பா ஹார்ட் பேஷண்ட். இந்த கண்டிஷன்ல அவர்கிட்ட போய் என் காதலை பத்தி சொல்லி அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்பனுக்கு ஒண்ணு பாவின்னு சொல்லிடுவாங்க. என் காதலை பத்தி எப்படிதான் அவர்கிட்ட சொல்ல போறணும்? கஷ்டம்தான். யூ 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 டேய், உன் வெப்சைட்டை பாருடா.
இந்தியாவோட பில்கேட்ஸ் உன்னை காதலிக்கிறதா சொல்லி டெய்லி 30 பேர்களுக்கு குறையாம இமெயிலே லவ் லெட்டர் அனுப்புறாளுங்க. டேய், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கண்ட்ரிடா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ரா, எல்லாம் கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணுங்க. டேய், இதுல ஏதாவது உன்னை செலக்ட் பண்ணி இதுதான் பொண்ணுன்னு சொல்லிடுறா. டேய், இந்திரலோகத்துல இருந்து ரம்பே, ஊர்வசி, மேனகை, திலோத்தம இவங்க நேர்ல இறங்கி வந்தா கூட என் காதலி கால் தூசுக்கு ஈடாகாது. See to the matter. டண்டடா. Just a minute. ஐயோ. Hi. Hello. Hi, Avadai. Hi, Karen. Have you seen my Savitri? She just finished her service. She's on the 5th floor. Okay, thank you. Hey, Avadai. Yeah. I've sent my biodata to you 5 times. Have you got it? No, I will not get it. I will never take it also. I will keep sending it to you. எஸ்கோ எஸ்கோ ஐயோ கன்றாவி. ఎస్కో వా. బావా ఆ? ఎప్పుడు ఉన్నారు ఏమి అయింది ஆயில ஒண்ணும் இல்ல. அப்பாவுக்கு தான் உடம்பு சீரியஸா போయింది. ஐயோ என் மாமகாருக்கு என்ன ஆச்சு மாவா என்ன என்ன బావాங்கற அவரை மாவாங்கற முழுசா எதையுமே சொல்ல மாட்டியா நீ? బావా మామగారికి ఏమైంది அவருக்கு எங்க எல்லாரோட கல்யாணத்தை ஒரே நேரத்துல பார்க்கணுமா. అలాగా నమ్మ పెళ్లి ఎప్ప బావా நீ இன்டர்வியூல பாஸ் ஆனாதான். ఎందుకు నాకు ఈ పనికే ఇంటర్వ్యూ లేదు ஐயோ எம்மா, உன் உத்தியோகத்துக்கு தொடப்பு கட்டையில எத்தனை குச்சி இருக்கணும், பாத்ரூம் கழுவுறதுக்கு எத்தனை மக்கு தண்ணி தேவைன்னு தான் கேட்பாங்க. இது அப்படி இல்ல, வாழ்க்கை கல்யாணம். உன்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கணும். బావా కళ్యాణంనా ఏమీని తెలియామ இருக்க నేను చిన్న తంబి కాదు అయ్యో అయ్యో ఇదే నాకు నచ్చింది. ఇది చూసే నేను లవ్ చేశాను. என்ன நச்சினது போதும். அங்க இன்டர்வியூல பல கேள்வி கேட்பாங்களே, பாஷை தெரியாம நீ எப்படி பதில் சொல்ல போற? చెప్పలేదంటే అంత పోయింది, బ్యాక్ పోయింది, ఫ్రంట్ పోయింది, కళ్యాణం పోయింది. సైడ్ సైడా என்னது? అవును ఇంటర్వ్యూல పాస్ ఆరా అమ్మా మెయిన్ నాను సైడ్ ஆமா அம்மா அம்மா தாயே, மெயினும் நீயே, சைடும் நீயே. మంచి బావా அப்பா, ஃபெனாயில் சென்ட் தூக்குது. வெல்லு வெல்லு.